வெல்கம் டு ஹவுஸ் டு ஹார்ட். இன்னைக்கு பக்கத்தில் இருக்க வால்மார்ட்டுக்கு தான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க. லாவெண்டர், ரோஸ்மெரி, புதினா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கே ஷாப்பிங் போனாலும் ஆளாக நான் தான் கார்ட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஓடுவான். இன்றைக்கும் அதையே தான் பண்ணான். நான் தான் போய் கார்ட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்தாச்சு. உள்ளே என்ட்ரு ஆனதும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான செக்ஷன் தாங்க இது. நம்மளோட பேக்கரி ஐட்டம்ஸ் தான். இந்த செக்ஷனை பார்க்கும்போதே நம்மளை வான்னு சொல்லி கூப்பிடும். இந்த பேக்கரி செக்ஷனை கிராஸ் பண்ணி போகிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு டெம்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய கலர்ஃபுல்லான குக்கீஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த கேக் வெரைட்டிஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே வாய் ஊறிடும். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் வால்மார்ட்டில் ரெகுலராக வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ்னால் அது பனானா வால்நட் கேக்கும் அப்புறம் ப்ரௌனியும் தாங்க. இது ரெண்டுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயாச்சுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன் தாங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னங்க, நம்ம கிராசரி செக்ஷன் தான். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனதும் பாஸ்தா வெரைட்டிஸ் தான் வச்சுருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் 2-3 ஃப்ளேவர்ஸ் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் என் பையனோட ஃபேவரட்டான சீரியோஸ் தாங்க. இது யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணான். எல்லா வீக்கெண்டும் அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த சீரியோஸ் தான். ராமன் நூடுல்ஸும் வேறு வேறு ஃப்ளேவர்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய கைண்ட் ஆஃப் பிரெட் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இவ்வளோ பிரெட் வெரைட்டிஸ் இருக்குன்னே இங்கே பார்த்து தாங்க தெரியுது. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மில்லட்ஸு, வீட்டு, பேகல் பிரெட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கைண்ட் ஆஃப் பிரெட்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இது எக் செக்ஷன் தாங்க. கொஞ்சம் மந்த்ஸுக்கு முன்னாடிலாம் யூஎஸில் எக்குக்கு தான் ரொம்ப தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் எக் செக்ஷன் காலியாக தான் இருக்குமா. பட் இப்போல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருக்குது. இங்கே உள்ளே போனால் போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ பெரிய கடை. நமக்கு ஹாஃப் டே இருந்தாலும் பத்தாது. நாங்கள் வாங்க வேண்டியதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிட்டோம். நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் வாஷிங் லிக்விட்ஸு, ஃப்ரெஷ்னர் மாதிரியெல்லாம் இருக்குங்க. நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குனால நாங்கள் எதுவுமே வாங்கலை. எல்லாருக்குமே தெரியும் யூஎஸில் மோஸ்ட்லி டிஷ்யூஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே டிஷ்யூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்காக 2 செக்ஷனுக்கு மேலே அடுக்கி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் அண்ட் ஜூஸ் செக்ஷன் தாங்க. என் பையன் இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான். அதனால் எங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் வாங்க வேண்டிய வேலை இல்லை. குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ வால்மார்ட்லேயும் நம்ம இந்தியன் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒயிட் ரைஸு, ப்ரௌன் ரைஸு, அப்புறம் பருப்பு ஐட்டம்ஸ் மாதிரியும் கொஞ்சம் சேல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது பீன்ஸ் தாங்க. கட் பண்ணி லைட்டாக குக் பண்ணி டின்னில் போட்டு வச்சுருக்காங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நமக்கு பட்டர் பாப்கார்ன், கேரமல் பாப்கார்ன்லாம் தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான பாப்கார்ன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பேக்கிங் செக்ஷன் தாங்க. இங்கே நிறையா கேக் மிக்ஸு, கப் கேக் மிக்ஸு, அதுக்கப்புறம் குக்கீஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தா ஃபுல்லாக ஐஸ் பாக்ஸ் தாங்க. இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டால் எல்லாரும் கேம்பிங் போவாங்க. அதுக்கு தேவையான டென்ட்டு, மினி சிலிண்டர்ஸு, சேரு, இந்த மாதிரி கேம்பிங் போகிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் சம்மர் டைமில் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சம்மர்னால என்னங்க, மோஸ்ட்லி ஸ்விம்மிங் தான் போவாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் நிறைய ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சென்டட் கேண்டில்ஸ் தாங்க.
நிறைய ஃப்ளேவர்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருந்தாங்க. நிறையா சென்டர்ட் அன்சென்டர்ட் பில்லர் கேண்டில்ஸ் கூட இங்கே இருக்குங்க. இது எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்ச செக்ஷன் தாங்க, குக்வேர் செக்ஷன். ஸோ பார்த்தாலே ஏதாவது வாங்கணும்னு தோன்ற மாதிரி தான் இருக்குங்க. அவ்வளோ கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. செராமிக் பவுல்ஸு கப்ஸு எல்லாமே பார்த்தா $2 மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. இப்போ இங்கே சம்மர்னால சம்மருக்கு போடுற மாதிரியான நிறையா ட்ரெஸ்ஸஸ்ஸு செப்பல் அந்த மாதிரி நிறைய கொட்டி வச்சுருக்காங்க. நம்ம எதுவுமே வாங்க வேண்டாம்னு நினச்சி வந்தாலும் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்காமல் போகவே மாட்டோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தாங்க. டிவி, மொபைல்ஸ், லேப்டாப்பு, வாட்சு இந்த மாதிரி எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. இதை விட நம்ம இயர் எண்ட் டைமில் வந்தோம் அப்படின்னா நிறைய சேல் போடுவாங்க. அந்த டைமில் ஆஃபர்னால இதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே நமக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட் என்னங்க, நம்ம சாரை வச்சுட்டு கிட்ஸ் செக்ஷன் போகாமலா, நெக்ஸ்ட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் அவனுக்கு ஒரு பீச் டாய் செட் மாதிரி தான் வாங்கணும்னு நினச்சோம். இங்கே பக்கத்தில் நிறைய பீச் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எப்படியோ அடிக்கடி போவோன்னு சொல்லி தான் அவங்ககிட்ட பீச் டாய்ஸ் மட்டும் எடுக்கலான்னு சொன்னோம். அவனும் நிறைய டாய்ஸ்லாம் எடுத்து பார்த்தான். எல்லா டாய்ஸையும் பார்த்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பீச் டாய்ஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னங்க, எல்லாத்தையும் பில் போட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.